Hey guys, welcome back to our YouTube channel Twinning Tears. This is me Varsha. This is Mahish. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாங்க ஒரு வெரைட்டி வீடியோ கொண்டு வர போறோம். வெரைட்டி வீடியோனா எல்லாரும் பண்ண வீடியோ தான். ஒரு ஃப்ரிட்ஜ் டூர். எல்லாரும் பண்ண வீடியோனா அப்புறம் எப்படி அது வெரைட்டி வீடியோ? ஆனாலும் வெரைட்டி. டைட்டில் வந்து காமன் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ண போறோம். எங்களோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரிட்ஜ் இன் தி ஹவுஸ். அப்படிலாம் இல்லை, ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜ் டூர் வந்து எல்லாரும் நீங்கள் வந்து போன லாக்டவுனில் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நியர்லி 1 year பேக் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நாங்கள் பண்ணல, ஏன்னா எங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு இல்லை, ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் எல்லாம் நல்லா சர்வை பண்ண முடியுமா? அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நீங்கள் ஃப்ரிட்ஜை பார்த்து அப்படியே வாவ்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம். எப்போ வாங்கினது? ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜ் டூரில் வந்து எல்லாரோட ஃப்ரிட்ஜ் டூரும் பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் பண்ணுறதுக்காக வந்து ஃப்ரிட்ஜை வந்து வேறு லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் வாங்கி வச்சு ஓகே இப்படி தான் இருக்கணும் ஃப்ரிட்ஜ்னா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரிட்ஜ் டூர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டில் இப்போ வந்து அப்பா அம்மா இல்லை 2 பேர் இப்போ தான் மேரீடு அப்படின்ற ஒரு வீட்டில் வந்து நாங்கள் மேரீடாகி 3 வருஷம் ஆகுது, அது வேறு விஷயம். 3 வருஷம் ஆகலடா, இதுக்கடா எப்போ இயர்ஸ் கூட்டிட்டு இந்த செப்டம்பர் வந்தால் செப்டம்பருக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு, 2 years தான். சரி 2 years ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த மாதிரி இல்லை, அம்மா அப்பா இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ். ஆமாம், அது இன்னும் கொடூரமாக இருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வந்து என்ன இருக்குன்னே தெரியாது. கிச்சனில் இருக்க முக்கால்வாசி ஐட்டம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ வந்து பயங்கர ஸ்டஃப்டாகவே வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜ். அதனால நீங்கள் வந்து நிறைய பேரில் ஃப்ரிட்ஜ் டூர்லாம் பார்த்துட்டு அப்பா எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்கப்பா ஃப்ரிட்ஜெல்லாம் நினைக்காதீங்க. வீடியோக்காக வேணால் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை தான் அங்கங்கே வச்சு வேணால் வீடியோ போட்டுருப்பாங்க. ரீசேல் பண்ணதுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க அப்படி நீட்டாக எல்லாம் செட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணலாம்னு பண்ணி செட் பண்ணி வைப்பாங்க. பட் டெய்லி ரொட்டீனில் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்க தான் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்ததுக்கு. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டெஃபினட்டாக லிங்க் கீழே இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், என்டர்டெய்னிங்காக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்கள். இன்ஸ்டாவில் நம்ம கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஃப்ரிட்ஜு சவுண்டு போடுது, திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலிங் அஸ். வான்னு கூப்பிடுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சலோ மீட் தி ஃப்ரிட்ஜியா இது எப்படி இப்போ சும்மா வச்சாவே டிப்பா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இதுதான் எங்களோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து சில்வர் கலர்ல இருக்கு. இதுக்கு மேல ஒரு ஆனைக்குட்டி இருக்கு. இது வந்து நாங்க தாய்லாந்து ஒரு ஆனைக்குட்டி ஓடிடு. இது வந்து தாய்லாந்து வாங்கினது. ஸோ நான் வந்து அவுட்டர் அப்பியரன்ஸை பற்றி கொஞ்சம் காமிக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து எங்களோடது வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். மேலே வந்து ரெஃப்ரிஜரேட்டர், கீழே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ். இட் கேம் வித் 10 years வாரண்டி. ஒரு ஸ்டெபிலைசர். சாரி ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை, மேலே இருக்கிறது ஃப்ரீசர், கீழே இருக்கிறது நார்மலான ஃப்ரிட்ஜ். இது வந்து 10 year வாரண்டியோடது. இதுக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லை. ஸ்டார் எல்லாம் பார்த்துட்டு யூஸ் இல்லை. ஸோ இது வந்து கோத்ரேஜோட ஃப்ரிட்ஜு. ஸோ இங்கே பாருங்க, ஜென்ரலி நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோருக்கு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிங்கன்னா செம்ம ஷைனிங்காக க்ளீனாக இருக்கும். ஆனால் நாங்கள் சின்ஸ் டெய்லி லைஃப்பில் ஜென்ரல் வீட்டில் எப்படி இருக்குன்னு வீடியோ பண்ணுறதுனால we are going to show you how it is. அழுக்கா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, இதுக்கு காரணம் இதுதான்றது சிம்பிளா சொல்லலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டான். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எங்களோட எப்போவுமே எங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க டென்னிஸ் ராக்கெட்டா மஸ்கிட்டோ பேட்டரி மஸ்கிட்டோ பேட்டு. பார்த்தீங்களா வியூ. ஐயோ ரொம்ப டேட்டியாக இருக்குது. டேட்டியாக தான் இருக்கும். இல்லை இப்படி தான் இருக்குது எல்லாரும் வீடும். நாங்கள் வந்து அடுத்த க்ளீனான ஃப்ரிட்ஜ் டூர் வேணும்லாம் சொல்லுங்க, க்ளீன் பண்ணி அழகாக போடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஃப் சில்ஸ்ன்னு அவளோட காஃப் சிரப்பு எப்பயும் மேலே இருக்கும். வந்து ஏதோ ஷாம்பு, அது இது பாதுஷா மாதிரி இருக்கு. சோப்பு, ஆமா மைசூர் சாண்டல் சோப்பு. இது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ இந்த பாருங்க, ரப்பர் பேண்ட் 2, ஒரு பின்னு, தலையில போடுற கிளிப்பு, அப்புறம் எமர்ஜென்சி லேம்ப். இந்த எமர்ஜென்சி லேம்ப் ஏன் அழுக்கா இருக்குன்னா, இதை வந்ததுலேருந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை.
தேவைப்படல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு வந்து புல்லட், கன்னுல இருக்கிற பெல்லட் என்னென்னவோ இருக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களோட டாப் வியூ. பேசாம ஃப்ரிட்ஜ் டூர் பண்ற டைம்ல க்ளீன் பண்ணிடலாமா? சரி, அதை நம்ம சரி நெக்ஸ்ட். மேல இருக்கிற ஐட்டம்ஸ் எப்பவும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஷாம்பு இருந்தா நாளைக்கு பேஸ்ட் இருக்கும், இன்னைக்கு சோப் இருந்தா நாளைக்கு பிரஷ் இருக்கும். அந்த மாதிரி என்ன கையில் கிடைக்குமோ அதை வந்து நாங்க ஃப்ரிட்ஜ் மேலலாம் வைப்போம். ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர். பரவாயில்லையே, குல்ஃபி இருக்கிறத மறந்துட்டோமே கும்பிடு. இது வந்து அமுல் பட்டர். இந்த பட்டர் வாங்கி தெரியல, ரொம்ப நாளா இருக்கு. ஆனா சரி இருக்கட்டும், அமுல்கார சந்தோஷம். ஐஸ் கட்டி ஸ்டோர் பண்ணனும்னா வைக்கிறதுக்கு இடம். ஐ திங்க் சாக்லேட் இருக்கு, அப்புறம் குல்ஃபி இருக்கு. இந்த குல்ஃபி கண்டிப்பா டேஸ்ட் செம்மையா இருக்கும். 100% ட்ரை பண்ணி பாருங்க. கிரீம் பாட்டோட மலாய் குல்ஃபி வேற லெவல்ல இருக்கும். எங்களோட ஃபேவரட் நேச்சுரல்ஸ் என்ஐசி. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குல்ஃபி ஆக்சுவலி. இது வந்து ஐஸ் கியூப்ஸ், இது வந்து ஐஸ் கியூப்ஸ், இது வந்து ஐஸ் கியூப் ஜோன். சோ இதுதான் இந்த ஃப்ரீசர்னு சொல்ற ஏரியா. அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் கொடுக்கறோம்னா ஃபுல்லா சொல்லணும்ல. இது வந்து ஃப்ரீசர் மேக்ஸिमम மினிமம். இந்த சைடு மேக்ஸिमम இருக்கு. ரெஃபர் மேக்ஸिमम, ரெஃப்ரிஜரேஷன் மேக்ஸिमम, ஃப்ரீசர் மேக்ஸिमम. என்ன ரெஃப்ரிஜரேஷன் ஃபுல்னு சொன்ன? ஆமா. என்ன அம்மா இங்க பாரு, இவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனா ஃப்ரீசர் மேக்ஸ் போட்டா கூல் ஆகும் மட்டும் தெரியும். So that's a cold air control. So this is the first part of our big fridge with little bit of dirt in it. Can you please clean up that? அதுதான் சொல்றேன்ல, ஃப்ரிட்ஜ் டூர்ன்ற பேர்ல அசிங்கமா என்ன க்ளீன் பண்ண வச்சிரறா. அடி பாவி. இல்ல ஆக்சுவலி நாங்க வெளியில போய் வந்திருக்கோம் ட்ரிப் முடிச்சு. சோ ட்ரிப்ல 2 நாள் ட்ரிப். சாட்டர்டே போயிட்டு சண்டே வந்தோம். ட்ரிப் சனிக்கிழமை காலையில போயிட்டு மண்டே மார்னிங் வந்தோம். இது ட்ரிப்பா? வெக்கமல்ல. சோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கீழ போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செகண்ட் பார்ட். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், திறந்தோனே எப்படிடா இங்க லைட் எரியுது. குட்டி வயசுல அது வேற எதுல இங்க ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டன் அமுக்குனா லைட் எரியாது. அடி பாவி, இங்க ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுக்கும் போது லைட் ஆஃப் ஆயிரும். இந்த டோர் ரிலீஸ் ஆகும் போது லைட் எரியும். இது வந்து நம்ம சின்ன வயசுல நான் பெரிய சயின்ஸ்லாம் படிச்சனால எனக்கு இது தெரிஞ்சிருக்கு. சயின்ஸ் படிக்கல, ஜெனரல் நாலேஜ் கொடுத்திருக்க. எல்லாரும் அவங்களோட ஃப்ரிட்ஜ் திறந்து பாருங்க பட்டன் இருக்கா இல்லையா. எல்லாருக்கும் தெரியும், நீ உனக்கு தான் தெரியல பைத்தியம். சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரேக் பார்த்தோம். ஏய் எதுக்குன்னா நீ ஸ்பூன் மட்டும் இருக்கு. என்னது இது? இங்க பாருங்க, ஸ்பூன் மட்டும் இருக்கு. அதுண்டா இது பட்டர் நினைக்கிறேன். மேலேயே பட்டர் வச்சிருக்கா, கீழே பட்டர் வச்சிருக்கா. பட்டர் அது பழைய பட்டர். இது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆன்ட்டி அரைச்சு வச்சதா. எப்போ வச்சது? இன்னும் உடைக்க டெய்லி யூஸ் பண்ணுவாங்களா? இது சும்மாவே ஒரு ஸ்பூன் உள்ள இருக்கு, அதை நான் வாஷ் பேசின்ல போட்டுட்டேன். அங்க போய் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன லேயரா? ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர்ல தயிர் தூக்கி போடணும். 2 days old கட் ஆனியன் கட் பண்ணி வச்சு கட் பண்ணது எதுக்கு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க? அவ்வளோ நல்லவளா பாருங்க. ஆனியன் கட் பண்ணி வச்ச மீதி இதை விட தமாச்சுங்க பாருங்க. இந்த மூடி என்ன மூடி இருக்கு? இந்த மூடி எதை மூடி இருக்கு நீ சொல்லு, தயவு சொல்லு. வீடியோ பண்ண முன்னாடியே வந்து செக் பண்ணிருக்கு. எதுக்கு இந்த மூடின்னு எனக்கும் தெரியல. ஆனியன் கட் பண்ணி வச்சது, கருவேப்பில்லை, இது ஏதோ அப்பள டப்பா, அப்புறம் இதையும் தூக்கி போடணுமா? ரைட்டு. ஆக்சுவலி இந்த vlog வந்து நாங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்னென்னலாம் ரிமூவ் பண்றோம்ன்றது தான் vlog. இதுக்குள்ள அந்த கண்ட்ரோலர் மாதிரி இருக்கு. கேன் யூ ரிமூவ் யுவர் ஹேண்ட்? சோ இந்த செகண்ட் லேயர்லயும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு. இது வரைக்கும் நான் அது யூஸே பண்ணல. ஏன்னா அது இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் ஃப்ரிட்ஜே திறக்கல. உள்ள போடுறதோட சரி, வெளில எடுக்கிறதுல நான் தான். இது ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஆக்சுவலி, பேப்பர் ஸ்வீட். இது ஆந்திரா கோதாவரி ஃபேமஸ். ஆந்திர பிரதேஷ்ல கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட், செம்ம டேஸ்டா இருக்கு. செம்ம டேஸ்ட். ஜாகரி பொத்ரக்கடை பாருங்க, ரெட் புல் வேற இருக்கு. என்ன வாடிங்க அதாவது இது நம்ம பசங்க வந்தப்போ வாங்குனது. சரி, சோ திஸ் வாஸ் தி செகண்ட் லேயர். இவ்வளவுதான் பாருங்க. அடுத்த லேயர் போனீங்கன்னா இன்னொரு லேயர்
எஸ் மல்டி லேயர் ஃப்ரிட்ஜ். லேயர் நம்பர் 3. இதுல வந்து மாங்காய் இருக்கு, இருக்கு, தயிர் பாக்கெட், பட்டர் மில்க். இது எப்பயோ வாங்குனது, தூக்கி போடணும். அங்க ஜாம் ஏதோ இருக்கு சைடுல. பீட்ரூட் பிரஷர் மாதிரி இருக்குடா ஃப்ரிட்ஜ் பாக்க. ஜாம், காலியான ஜாமோட பாட்டில். நெக்ஸ்ட் அது வேணும். அது நல்லதா ஸ்ப்ரவுட்ஸ், இதெல்லாம் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் நார்மலா இருக்கும். ஆமா. ஆனா இப்படி கோக் பாட்டில், காலியான கோக் பாட்டில். ஆமா. இதெல்லாம் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட். கோக்கெல்லாம் நான் தான் வச்சிருப்பேன். கோக்கு எவ்வளோடி இருக்கு, கருவேப்பிலை, புதினா, என்னென்ன வச்சிருக்க. அந்த கோக்குக்கு பின்னாடி ஒரு சஞ்சி இருக்கு, அதுல என்ன இருக்கு? ஐயோ, உள்ள ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் கவரை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கா. அடி பாவி, ഞാൻ തന്നെ കുഴി തോണ്ടി. So 4 layers அப்புறம் 5th layer வந்து இதுல வந்து அவளோட ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ். ஸோ ஆனியனு, கேரட்டு. இது நீட்டா, ஏன்னா வந்து இது போன வாரம் நான் தான் க்ளீன் பண்ணேன், அதனால இது நீட்டா இருக்கு. இதை நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட கீழே இருக்கிற 4 layers in the left. ஒரு overview. How are you feeling? கொலை பண்ணிடுவோம். வெறும் கவரு, வெறும் டீஸ்பூனு, வெறும் மூடி, எதுக்குன்னு தெரியல. ஸோ இந்த சைடு வந்து எக்ஸு நாங்கள் காலி பண்ணிட்டோம். நாங்கள் போன வாரமே காலி பண்ணிட்டோம். இது வந்து லெமன் வந்து ஆதி காலத்தில் வச்ச லெமனு, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூ, இதில் எதுவும் இல்லை, வெறும் பேக்கெட் தூக்கி உள்ளே வச்சிருக்கேன். நீங்க வெங்காயமா? பெருங்காயம் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு சத்தியமா தெரியல. இதெல்லாம் வந்து என்னோட செக்மெண்ட். ஆக்சுவலி நான் வந்து சாண்ட்விச் நல்லா பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு தேவையான சாஸஸ் சொல்றான். சாண்ட்விச் பண்ணுவான், நல்லா பண்ணுவான்னு இல்லைன்னா நாம தான் சொல்லணும். எனக்கு தேவையான அந்த சாஸஸ், ஆலிவ்ஸ், ஆப்பிள் இருக்குடி. ஆப்பிளா? நல்லதா தெரியல, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் சாஸஸ். இது ஃபுல்லாகவே என்னோட சைட். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறதுக்கு சோயா சாஸ் இருக்குது. நம்ம சேலஞ்ச் வச்சோம்னா உன்னை குடிக்க வைக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக குட்டுவோட ரேக். இது வந்து என்னோட ரேக்ஸ். இது ரெண்டுமே இந்த ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரிட்ஜில் எங்களுக்கு 3 ரேக்கு தான் இருக்குது. ஸோ அது குட்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடுவேன். ஆமாம், அதுக்காக. கஸ்தூரி மெத்தியில் இருக்கான்னு தெரில, ஆனால் வச்சுருக்கா. ஸோ இதுதான் எங்களோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃப்ரிட்ஜ் ஆஃப் தி ஹவுஸ். இவ்வளோதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் கேட்டால் கொடுக்க. ஆனால் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் வந்து நான் சென்னையில் போய் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் கொடுத்தேன்னு எங்களை, அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாவோட ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் அது இன்னும் எப்பிக்காக இருக்கும். என்னென்னமோ நீங்கள் பார்க்கலாம். ஊர்லேயே இல்லாத ஐட்டம்ஸ்லாம் எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஹாலில் ஏதாவது பார்க்குறாரு, இல்லை டைனிங் டேபிள் ஏதாவது பார்க்குறா, தூக்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவாரு. அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது எங்கள் டாடிக்கு. ஸோ வந்துட்டு ஒரு நார்மலான ஃப்ரிட்ஜ்னா அதை பாருங்கள், எனக்கு என்ன கிடைக்குது தூக்கி ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்கும். ஆப்வியஸாக இது எல்லாரும் பண்ணுறது, நாங்களும் அதான் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த ஃப்ரிட்ஜ் டூர். என்ன குட்டோ? சூப்பராக இருந்துச்சு. See, we are very genuine when we come make videos. So வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணுன்ற சோம்பேறித்தனமும் இருக்கிறீங்க. அதை அப்படியே சொல்லலாம், இப்படியே சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு வீட்டில் எப்படி இப்படியெல்லாம் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ். இதை விட நீட்டா வைக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் குக்கிங்கே நடக்காதுன்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. இங்கேயும் நடக்காது அது அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி வீடியோக்காக க்ளீன் பண்ணி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பொருள் அதுக்காகவே வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்டுவாங்க. ஃபுல் சாக்லேட்ஸ் அப்படியே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி, அப்படியே என்னது ஜூஸஸ்லேருந்து பெப்சியில் இருக்க எல்லா கம்பெனி ஜூஸஸும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். பல்பி ஆரஞ்சுன்னுவாங்க, பெப்சின்னுவாங்க, மாஜானாங்க. வீட்டிலன்னு வந்தால் மேக்ஸிமம் ஒரு ஜூஸ் யாராவது வந்தால் ஊற்றி கொடுக்க வைப்போம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய நார்மல் திங்ஸு, அதில் பாதி இவெல்லாம் பார்த்தீங்களா, வெறும் பிளேட்டு, ஸ்பூனு, தட்டு, பையுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். திஸ் இஸ் ஹவு த நார்மல் ஹவுஸ் வில் பி. அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. The video பிடிச்சிருந்தா please do like, share and subscribe, and thank you so much for the support. See you in the next video. Until then, bye from Mahesh. Bye from videographer Varsha.
மஷாவா கேமரா பின்னாடி இருக்கா, ஸோ அதனால வரல. ஸோ லெட்ஸ் see you in the next video. Until then, bye from Aish. Again, bye from Masha. Bye bye. தனிமையில் ஒரு காதல் தாழ் போட்டு இடைவெளியில்